வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பன் 131 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 136 ரெசிஸ்டன்ஸை வச்சு தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு ஏற்றத்தை சந்தித்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 132.6 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் சரிவை சந்தித்து 129 பக்கமாக வந்து 129.7 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்தது. புது லோ க்ரியேட் பண்ணி மறுபடியும் கீழே க்ளோஸ் ஆனது. இன்னும் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத உறுதி செய்யுது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 132-131 பக்கமாக கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஐமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓரளவு மார்க்கெட் கீழே இறங்க ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதனால் என்ன பண்ணலான்னா, ஓரளவு யோசித்து சிந்திச்சு தான் ட்ரேட் பண்ணணும். அதனால் நம்ம அட்வைஸ் என்னென்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஆப்ஷன் 136 வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது பக்கமாக நீங்கள் செல் பண்ணலாம். 137 ஸ்டாப் லாஸாக போட்டு. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு தெளிவான டைரக்ஷன் கிடைச்சக்கப்புறம் மறுபடியும் ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே இந்த நேச்சுரல் கேஸோட டவுன் ட்ரெண்டில் அதிகமான லாபம் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா 136 வரைக்கும் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஏறினதுக்கு அப்புறமா ட்ரெண்டுக்கு சாதகமாக செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.